டெம்பர்ட் கிளாஸ் ஃபார் டேப் வந்து எந்த ஒரு மொபைல் ஷாப்லேயுமே எனக்கு கிடைக்கல. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெம்பர்ட் கிளாஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட ஹேண்ட்ஸை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. டெம்பர்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபியூ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் தான் எந்த ஒரு பபுளுமே அதில் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டேப்பில் ஏதாவது கவர் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. டேப் வந்து ஆனில் இருந்ததுன்னா பவர் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டெம்பர்ட் கிளாஸ் கூடயே உங்களுக்கு வந்து ட்ரை வைப், வெட் வைப், அதே மாதிரி டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கூடயே 2 கிளாத் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்கிற 2 கிளாத்தில் ஒரு கிளாத் எடுத்து டேப்பை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இன்னொரு கிளாத்தை வந்து நீங்கள் ஃபைனலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ட்லி க்ளீன் த ஸ்க்ரீன் வித் த ப்ரொவைடட் வெட் வைப். ஸோ கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணனே வெட் வைப் எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா யூஸ் த ட்ரை வைப் டு கம்ப்ளீட்லி ட்ரை த ஸ்க்ரீன் ஆஃப் த டிவைஸ். அதுக்கடுத்து நீங்கள் ட்ரை வைப் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் யூஸ்டு டு கிளியர் த டஸ்ட் ஆன் த ஸ்க்ரீன். ஒன்ஸ் அதை வச்சு நீங்கள் டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணோன்னே வந்து உங்களோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து பீல் ஆஃப் பண்ணும். ஸோ ஒன்ஸ் பீல் ஆஃப் பண்ணோன்னே அலைன் த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் டு யுவர் டிவைஸ். ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து உங்களோட டிவைஸ் கூட ப்ராப்பராக அலைன் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களோட ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரில் வந்து டாப்பில் சென்டரில் ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவும் உங்களோட டேப்பில் இருக்க ஃப்ரண்ட் கேமும் ப்ராப்பராக அலைன் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் உங்களோட ஸ்க்ரீனை வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணோன்னே ஒரு லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கும். அந்த லிக்விட் ஃப்ளோ ஆகும்போது ஜஸ்ட் உங்களோட டேப்பை ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி சென்டரில் ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஸோ தட் அந்த லிக்விட் வந்து 2 சைட்ஸ்லையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்போது பபுள் வந்து 2 சைட்ஸ்லையுமே ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிளாத் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அதில் வந்து அன்யூஸ்டு கிளாத்தை எடுத்து ஜஸ்ட் வந்து நான் ப்ரெஸ் பண்ணி விட்டேன். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பபுள்லாம் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. பயப்பட தேவையில்லை. எனக்கும் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். டெம்பர்ட் கிளாஸ் வந்து நான் டேபுக்கு ப்ளேஸ் பண்ணுறது. இது வரைக்கும் நான் மொபைலுக்கும் ப்ளேஸ் பண்ணது கிடையாது. டேரெக்டாக ஃபர்ஸ்ட் டைம் நான் டேப்பில் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பபுள் ஃபார்ம் ஆகிடுமோன்னு ஒரு பயம் இருந்தது. பட் டெம்பர்ட் கிளாஸ் ப்ளேஸ் பண்ணோன்னே எனக்கு 2 சைடுமே பபுள் ஃபார்ம் ஆச்சு. கிளாத் வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனோட எண்டு வரைக்கும் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். உங்களால் வந்து பபுள் இல்லாமல் ப்ராப்பராக வந்து ப்ளேஸ் பண்ண முடியும்.